நண்பர்கள் அவருக்கு வணக்கம். நான் தான் உங்க கிருஷ்ணன் பேசுறேன். இப்ப தான் முதல் முறை நம்ம வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் ட்ரேடிங் ரிலேட்டடா குடுக்குற எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு ரொம்பவே தெளிவா கிடைக்கும். அண்ட் தென் நம்ம லாஸ்ட் வீக் வந்து மார்க்கெட் கிளியரா ஒரு ஹை போயிட்டு ஒரு ஃபால் ஆகும்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் நம்ம ப்ரொஜெக்ஷன் பண்ண மாரியே ஒரு ஹை குடுத்து பட் பிரேக் அப் ஆயிருந்துச்சு. நம்மளோட ஸ்டாப் லாஸையும் ஹிட் பண்ணிட்டு அகைன் ஒரு ஃபால் ஆயிருந்துச்சு. பட் என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம வீக்லி அனலைசிஸ் அப்படி கொடுத்திருந்தோம் செல் லிமிட் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு. பட் நம்மளோட விஐபி சேனல்லயும் சரி, மத்த டெலகிராம் கம்யூனிட்டிலயும் சரி, நம்ம வந்து கிளியரா மார்க்கெட் ஒரு புல்லிஷ் ஆகும் அப்படிங்கிற அப்டேட் ஜூலை 17ஆம் தேதி சொல்லியிருக்கேன். ஸோ நான் வீடியோலயும் சொல்லியிருந்தேன். ஒரு பிரேக்கப் ஆகி 2440க்கு மேல குளோசிங் வைக்கும்போது, அகைன் ஒரு ஹை ஆகி 2100 போறதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் ப்ரொஜெக்ஷன் பண்ண மாரியே மார்க்கெட் அகைன் ஒரு ஹையா 2481 போயிட்டு, அகைன் ஒரு ஃபால் ஆகி, அகைன் ஒரு கரெக்ஷன் ஆகி ஒரு புல்லிஷ் ஆயிட்டு இருக்கு. ஸோ கோல்டு பொறுத்த அளவுக்கு ஓவராலா அப்கமிங் வீக்ஸ்ல வந்து அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஸோ எங்கெங்க பை பண்ணணும், எங்கெங்க செல் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனா சொல்றேன். அண்ட் தென் நீங்க ஃபாரெக்ஸ்ல ஏர்ன் பண்ணணும், பாசிவ் இன்கம் வேணும்னு நினைச்சீங்கன்னா, நம்மளோட விஐபி சேனல் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஜாயின் பண்றது மூலமா உங்களுக்கு வந்து 7 to 10 வீக்லி சிக்னல்ஸ் கிடைக்கும். அண்ட் தென் நீங்க வந்து ட்ரேடிங் பண்றதுக்கு யூஎஸ்டிடி பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணிக்கலாம். ஸோ அதிக பிரைஸ்ல வந்து செல் பண்ணிக்கலாம், லோவஸ்ட் பிரைஸ்ல வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஜஸ்ட் நம்ம ரெக்கமெண்ட் பண்ற ஆக்டோபேக்ஸ்ல ஜாயின் பண்ணாலே போதும். கம்ப்ளீட்லி உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும். சரி வாங்க, கோல்டு மூவ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனா இதில சொல்லிடுறேன். வீடியோ கொஞ்சம் இல்ல, ரொம்பவே லாங்கா தான் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வர பாருங்க. ஸோ ஓவராலா கோல்டு பொறுத்தளவுக்கு என்ன ட்ரெண்ட்ல இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, லாஸ்ட் வீக் எப்படி இருந்திருக்குன்னு பார்க்கலாம். ஒரு ஹையா இந்த ஜோன்ல இருந்திருக்கு. ஸோ லோவா பார்த்தோம் அப்படின்னா 2286. அப்போ ஓவரால் மார்க்கெட் வந்து ஒரு சைட் வேஸ்ல இருந்திருக்கு லாஸ்ட் வீக். ஸோ சைட் வேஸ்ல இருக்கும்போது மார்க்கெட் வந்து கிளியரா என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்றேன். இந்த இடத்துல நம்மளோட சப்போர்ட் ஒபே பண்ணி கிளியரா ஒரு புல்லிஷ் ஆச்சு. கரெக்ட்டா? இந்த இடத்துல நம்மளோட சப்போர்ட் ஒபே பண்ணி கிளியரா ஒரு புல்லிஷ் ஆச்சு. இப்போ ஓவராலா மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா, சப்போர்ட்ட பிரேக் பண்ணதுக்கு அப்புறம், ஒபே பண்ணி மேல போனதுக்கு அப்புறம் ஒரு அப் ட்ரெண்ட்ல ஆயிருச்சு. அண்ட் தென் இந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு லிக்விடிட்டி ஹண்ட் ட்ராப் வந்து கிரியேட் ஆச்சு. ஸோ லிக்விடிட்டி ஹண்ட் ட்ராப்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பையிங்கும் சரி, செல்லிங்கும் சரி ஈஸியா பண்ணிடலாம். ஸோ அதுதான் நம்ம வந்து லிக்விடிட்டி ஹண்ட், லிக்விடிட்டி ஜோன் சொல்லுவோம். நிறைய பேரோட ஸ்டாப் லாஸை இந்த இடத்துல ஹண்ட் பண்ணிட்டு மார்க்கெட் கிளியரா ஒரு ஃபால் ஆயிருக்கும். இதை வந்து நம்ம லிக்விடிட்டி ஜோன் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா, என்ன ரீசன்னால மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஆச்சு அப்படிங்கிறத தெளிவா சொல்றேன். நமக்கு செவ்வாய்க்கிழமை வந்து ஃபெட் அஃபிஷியல்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறதாகவும், இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பத்தி அடுத்த அப்கமிங் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத சொன்னாங்க. பட் அதில் வந்து நமக்கு 10 இயர்ஸ் பாண்ட் இஷ்யூ வந்துறதுனால கோல்டு வந்து ரேட் கட் பண்ண போறது இல்ல அப்படிங்கிறதுனால ஒரு ஹைப் ஆச்சு மார்க்கெட். இந்த இடத்துல இருந்து 2422 அப்படிங்கிற ஜோனை பிரேக் பண்ணி ஒரு ஹைப் ஆச்சு. ஸோ ப்ரீவியஸா இருந்த நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஒபே பண்ணி பிரேக் பண்ணி மேலே போயிருச்சு. ஸோ அகைன் இந்த இடத்துல என்னாச்சு அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கட் ஆகும் செப்டம்பர்ல அப்படின்னு அடுத்த அப்டேட்ஸ் வந்ததுனால மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு கிளியரா ஒரு ஃபால் ஆச்சு. ஸோ மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஆனதுக்கு ரீசன் பார்த்தாச்சு, செல் ஆனதுக்கான ரீசன் பார்த்தாச்சு. ஸோ அடுத்து மார்க்கெட் என்ன ஆகும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன். ட்ரெண்ட் ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா, லாங் டேர்மில் ஒரு அப் ட்ரெண்ட் கிளியராக ஒரு ப்ரொஜெக்ஷன் போட்டு காமிக்கிறேன். இங்கேருந்து பார்த்தோம்னா லாங்காக ஒரு அப் ட்ரெண்டில் வந்து ஒரு கன்சாலிடேஷன், ஒரு ஹை ஒரு லோ போச்சு. அகெயின் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி அகெயின் ஒரு ஹை ஆக போகுது. ஸோ மார்க்கெட் பொறுத்தளவுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிட்டு தான் டேரெக்டாக மேலேயே போயிட்டு இருக்காது, டேரெக்டாக கீழே போயிட்டு இருக்காது. ஒரு கரெக்ஷன் எல்லாமே எதிர்பார்த்ததுக்கு அப்புறம் தான் போகும். ஸோ இப்போ கிளியராக தெரிஞ்சிருக்கும், ஓவராலாக மார்க்கெட் வந்து சைட்வேஸில் இருந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு ப்ரொஜெக்ஷன் ஆயிடுச்சு. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, முதல்ல அதோட ட்ரெண்டை ப்ரொஜெக்ஷன் பண்ணாதான் நம்ம கிளியராக அடுத்த மூவ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஸோ ஓவராலாக ஒரு டம்மி சைட்வேஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணியாச்சு. இதில் நம்மளோட ட்ரெண்டை ட்ரா பண்ண போகிறோம். சைட்வேஸில் தான் மார்க்கெட் இருக்கு. சைட்வேஸில் இருந்து ஒரு பிரேக் கொடுத்து அகெயின் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆனதுனால ஒரு அப் ட்ரெண்ட் சேனல் நமக்கு வந்து கிடச்சிருக்கு டே டைம் ஃப்ரேமில். ஸோ வந்து பேரல் சேனல் எடுத்துக்கலாம். லோவாக பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து கிளியராக நம்ம இந்த இடத்துல விக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த விக்கை கனெக்ட் பண்ணி
நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட் சேனல் வந்து ட்ரா பண்ணியாச்சு. கரெக்ட்டா மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட்ல இருக்கு டே டைம் ஃப்ரேம்ல. அடுத்தபடியா இதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணா தான் மார்க்கெட் அடுத்து எந்த லெவல்ஸ்க்கு போகும் அப்படிங்கிறது தெரியும். நம்மளோட முதல் சப்போர்ட் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா 2430 அப்படிங்கிறதுலேருந்து 2450 அப்படிங்கிறது வரைக்கும் நம்மளோட முதல் சப்போர்ட் ஜோன். ஸோ அதுக்கு மேல இருக்கிறது வந்து ஒரு லிக்விடிட்டி ஜோன் அப்படிங்கிறதுனால அதான் ட்ராப் பண்ணிக்குது. நம்மளோட மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் சப்போர்ட் ஜோன் சொல்லிட்டேன். இது மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இது நம்மளோட மேஜரான ரெசிஸ்டன்ஸ் ஜோன். லெவல் பார்த்தோம்னா 2440லேருந்து 30லேருந்து 50 வரைக்கும். ஏன்னா இந்த இடத்துல வந்து ஈஸியாக மார்க்கெட் வந்து பையிங் பண்ண முடியும், செல்லிங் பண்ண முடியும். மார்க்கெட் வந்து கொஞ்சம் எல்லாம் ரொம்ப வாலட்டைலாக இருந்திருக்கும். ஸோ அப்போ அடுத்தபடியாக இருக்கிற லாங் டேர்ம் சப்போர்ட் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கிளியராக 2278. ஸோ அதையும் நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணிக்கலாம். 2408 இது நம்மளோட சப்போர்ட் ஜோன். சப்போர்ட் அட் மேஜரான சப்போர்ட். இதுக்கு இடையில மைனர் சப்போர்ட்டும் இருக்குது, மைனர் ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. ஸோ மேஜர் சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 2276. 2276லேருந்து 2290 வரைக்கும் நம்மளோட மேஜரான சப்போர்ட் ஜோன். இதுக்கு இன்டர்மீடியட்டாக நமக்கு எங்கெங்கே சப்போர்ட் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு ட்ரா பண்ணிடுறேன். ஸோ அது ட்ரா பண்ணால் தான் நமக்கு அடுத்தடுத்து எந்த இடத்துல இருந்து நம்ம பை எடுக்கணும், செல் எடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியும். முதல் சப்போர்ட் ஜோன் பார்த்தோம்னா 2430. அது வந்து நம்மளோட ஆல் டைம் ஹை கூட கிளியராக மென்ஷன் பண்ணிடுறேன். ட்ரெண்ட் லைனில் இதில் 2430 நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ நம்மளோட ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா 2450. அப்போ முதல் டார்கெட் ப்ரைஸ் என்ன இருக்குன்னா 2430 அப்படிங்கிறது இருக்கும். இது ரெசிஸ்டன்ஸ் 1. ரெசிஸ்டன்ஸ் 1 அட் 2430. நம்மளோட சப்போர்ட் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கிளியராக வந்து 2385. இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ஃபிபோ ரிட்ரேஸ்மெண்ட் கோல்டன் ரேஷியோ இருந்துச்சு முன்னாடி. ஸோ இது வந்து நம்மளோட அடுத்தபடியான மெயின் சப்போர்ட் ஜோன். சப்போர்ட் S1 அட் 2393லேருந்து 95 வரைக்கும். ஸோ அந்த ஒரு 5 பாயிண்ட் முன்ன பின்ன அப்படிங்கிறது நீங்கள் வேரியேஷன் வச்சுக்கலாம். ஸோ மார்க்கெட் இந்த ஜோனை பிரேக் பண்ணால் கண்டிப்பாக இந்த அளவுக்கு டீப்பாக ஃபால் ஆகிடும். அதில் எந்த ஒரு கரெக்ஷன்ஸுமே இல்லை. நம்ம 2350 மைனர் ரெசிஸ்டன்ஸாக எடுத்து அங்கேருந்து ஈஸியாக ஃபால் ஆகிடும். இதெல்லாம் ஒரு சப்போர்ட் எடுத்துக்காது, சும்மா ஒரு ஆசிலேஷன் மட்டும் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஃபால் ஆகிடும். ஸோ இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஃபால் தான், அதில் எந்தவித மாற்றங்களும் இல்லை. ஸோ இப்போது மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து என்ன ஆக போகுது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்ல போகிறேன். ஓவரால் ஒரு அப் ட்ரெண்ட்லேருந்து ஒரு சைட்வேஸ்லேருந்து ஒரு கரெக்ஷன் ஆகி ஒரு அப் ட்ரெண்ட் போக போகுது. கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம சப்போர்ட் ட்ரா பண்ணியாச்சு, ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணியாச்சு, எல்லா லெவல்ஸுமே ட்ரா பண்ணியாச்சு. இது சப்போர்ட் S2 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். இது ஸ்ட்ராங்காக கூட இருக்காது, ஒரு ஆசிலேஷனுக்கு மட்டும்தான் இருக்கும். சப்போர்ட் S2 இந்த லெவல் பார்த்தோம் அப்படின்னா 2350. இது நம்மளால் அது கீழே வந்துடும். ஸோ இப்போ என்ன பொறுத்தளவுக்கு மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துலேருந்து ஒரு கிளியராக ஒரு புல்லிஷ் ஆக போகுது. இங்கே 2390லேருந்து ஒரு புல்லிஷ் ஆக போகுது. புல்லிஷ் ஆகிறதுக்கு முன்னாடி ஏன் லாஸ்ட் வீக் ஒரு ஃபால் ஆச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். டே டைம் ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு பேரிஷ் ஃபினிங் டாப் வந்துச்சு. அகெயின் ஒரு பேரிஷ் ஃபினிங் வந்துச்சு. ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து நல்லாவே ஒரு டீப்பாக ஒரு ஃபால் ஆச்சு. ஸோ இதுதான் நமக்கு அப்கமிங் வீக்ஸில் வந்து நடந்தது. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மி பண்ண போகிறதா தகவல் இருந்தனால இங்கேருந்து கண்டினியூஸாக ஒரு ஃபால் ஆயிடுச்சு. நம்ம ட்ரேடர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு 2582 வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவரோட ஆல்ரெடி நிறைய பை பொசிஷன் வச்சிருந்தாரு, செல் பொசிஷன் வச்சிருந்தாரு. ஸோ 2500 போச்சு அப்படின்னா ஒரு அக்கௌண்ட் வந்து ஸ்கொயர் ஆஃப் ஆகிடும் அப்படிங்கிற சுச்சுவேஷனால நீங்கள் லாட் சைஸ் வந்து பாதி கம்மி பண்ணிட்டு ஹோல்டு பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து நல்லாவே ப்ராஃபிட் இருக்கும், 30% க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் ப்ரொஜெக்ஷன் பண்ண மாதிரி நம்ம சொன்ன மாதிரி அவர் ஃபாலோ பண்ணார். அவர் நல்லாவே ப்ராஃபிட் இருந்துச்சு. ஸோ இப்போ மார்க்கெட் பொறுத்தளவுக்கு ப்ரொஜெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹை இங்கேருந்து ஒரு ஹை போக போகுது. பையிங் ப்ரைஸர் பாயிண்ட் பார்த்தோம்னா
2390 நம்ம பை எடுக்கலாம். முதல் டார்கெட் பிரைஸ் 2430 இருக்கும். ரெண்டாவது டார்கெட் பிரைஸ் வந்து 2452. மூணாவது டார்கெட் பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 2400 கிடையாது, 2516 அப்படிங்கிறது டார்கெட் பிரைஸாக இருக்கும். அப்போ ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது சப்போர்ட் ஜோனில் வச்சுக்கலாம். நம்ம இந்த இடத்துல சப்போர்ட் ஜோனில் வச்சுக்கலாம். அப்போ அப் ட்ரெண்ட் எப்போ முடியும்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தளவுக்கு அப் ட்ரெண்ட் முடிய போகிற டைம் வந்து 2510 2520 போனதுமே கண்டிப்பாக வந்து அப் ட்ரெண்டோட மூவ்மெண்ட் வந்து முடிஞ்சு அங்கே இடத்துலேருந்து ஒரு டீப்பாக ஒரு ஃபால் ஆகும். நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு இங்கேருந்து ஒரு டமார்னு ஒரு ஃபால் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எப்போ 2512. ஸோ நீங்கள் வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா 2512 வந்ததுமே ஒரு ஹியூஜ் வால்யூமாக ஒரு ஃபண்ட்ஸ் இன்ஜெக்ட் பண்ணி அது லாங் டைம் வந்து ஹோல்டு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் இல்லை எக்கச்சக்க ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் என்ன ரீசனால ஒரு புல்லிஷ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஒரு மேஜரான சப்போர்ட் இருக்குது ப்ளஸ் ட்ரெண்ட் லைன் இருக்குது. மேஜர் சப்போர்ட் ப்ளஸ் ட்ரெண்ட் லைன் இருக்கிறதுனால மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து கிளியராக ஒரு புல்லிஷ் ஆகும். ப்ளஸ் ட்ரெண்ட் லைன் கிளியராக இந்த இடத்துல இருந்து ஒரு மார்க்கெட் புல்லிஷ் ஆகும். அட் த சேம் டைம் நமக்கு வந்து ஃபிபோ ரீட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்று உண்டு. அது ஒரு மேஜரான டூலும் கூட. ஸோ லோவாக பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து லோ, ஹையாக பார்த்தோம் அப்படின்னா 2482. அதுக்கு இடையில இருக்கிற 0.5 இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அது நம்மளோட மெயின் ஜோனாக இருக்கும். 0.5 அப்படிங்கிறது நம்மளோட மெயின் ஜோனாக இருக்கும். அதை கிளியராக அந்த 0.5 மட்டும் நான் கவர் அவுட் பண்ணி ரவுண்ட் ஆஃப் பண்ணி உங்களுக்கு வந்து கிளியராக காமிக்கிறேன். ஃபிபோ ரீட்ரேஸ்மெண்ட் இந்த ஜோனில் இருக்கிறதுனால மார்க்கெட் இந்த இடத்துக்கு வந்ததுமே நம்மளோட சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் ப்ளஸ் ஃபிபோ ரேஷியோ எல்லாத்தையும் வை பண்ணி கிளியராக இந்த இடத்துல இருந்து ஒரு புல்லிஷ் ஆகிடும். $0.5 வருமா? ஓகே, எப்படி தப்பாக பண்ணிட்டேன். 0.5 மட்டும் விட்டுட்டு எல்லாத்தையும் கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபிபோ ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ஒரு கிளியராக ஒரு புல்லிஷ் ஆகும். ஃபிபோ இருக்குது, ஃபிபோ ரீட்ரேஸ்மெண்ட் இந்த இடத்துல இருக்கிறதுனால மார்க்கெட் இந்த இடத்துல கிளியராக ஒரு புல்லிஷ் ஆக போகுது. ஸோ அப்போ நம்மளோட முதல் டார்கெட் ப்ரைஸ் என்னவா இருக்கும்? இங்கேருந்து லைட்டாக ஒரு ஃபால் ஆகி 2382 வந்துட்டு அகெயின் ஒரு புல்லிஷ் ஆகி முதல் டார்கெட் ப்ரைஸாக 2427 போகும். அடுத்த டார்கெட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 2450. ஸோ இந்த இடத்து வரைக்கும் அது வந்து கன்ஃபார்மாக போயிடும். அதில் எந்த வித மாற்றங்களும் இல்லை. ஸோ இந்த இடத்துலேருந்து மேலே போகுமா இல்லையா அப்படிங்கிறத இன்னொரு ரீசன் சொல்கிறேன். அப்போ முதல் டார்கெட் ப்ரைஸ் அப்படிங்கிறது கன்ஃபார்ம். ஸோ இந்த இடத்துலேருந்து கீழே போகுமா மேலே போகுமா அப்படிங்கிறத அடுத்த இதில் சொல்கிறேன். ஸோ இங்கே போனதே மறுபடியும் ஆகும், கன்சல்டேஷன் ஆகும். கரெக்டாக கன்சல்டேஷன் ஆகிருக்கும். ஸோ இந்த இடத்துல வச்சு நம்மளோட டவுன் ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணணும். ஒரு ஹையாக பார்த்தோம் அப்படின்னா 2483 போகும். அடுத்த ட்ரெண்ட் லைன் வந்து இந்த இடத்துல 2471 கிளியராக அப்ளை பண்ணி இங்கே வரும். இது நம்மளோட டவுன் ட்ரெண்ட் சேனல் லைன். அப்போது மார்க்கெட் இந்த ஜோன் வந்தது அகெயின் ஒரு பிரேக் அவுட் கொடுக்கும். இந்த இடத்துல பிரேக் கொடுத்தால் மார்க்கெட் எங்கே போகும்? ஒரு லாங். இந்த இடத்துல ஒரு பிரேக் கொடுத்தா கண்டிப்பாக இந்த ஜோன் வரைக்கும் போகும். ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல வச்சுக்கலாம். அப்படி ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் இந்த இடத்துல வந்து ஒரு ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணும். ப்ரொஜெக்ஷன் வந்து ஷார்ட்டு இந்த இடத்துல இந்த ட்ரெண்ட் லைன் அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணும். ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது 2470 இருக்கும். டார்கெட் ப்ரைஸுங்கிறது அகெயின் ஒரு டீப்பாக 2300 வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ டார்கெட் ப்ரைஸ் 1 அப்படிங்கிறது ரொம்பவே கன்ஃபார்ம். டார்கெட் ப்ரைஸ் 2 அப்படிங்கிறது இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணால் தான் கொடுக்கும். அப்போ டார்கெட் ப்ரைஸ் 1 வந்து கன்ஃபார்ம்டு, TP1 கன்ஃபார்ம்டு. TP2 வந்து இந்த இடத்துல பிரேக் பண்ணணும். இது வந்து TP2 பிரேக் ஆகணும். பிரேக் இஃப் ஹேப்பன். அப்போ பிரேக்கிங் ஜோன் இந்த இடத்த பிரேக் பண்ணால் கண்டிப்பாக வந்து மார்க்கெட் அகெயின் ஒரு நல்ல ஹை போகும். இது ஒரு பிரேக் அவுட் ஜோன் அப்படிங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணிக்கலாம். பிரேக் அவுட் ஜோன். ஸோ அதையுமே கிளியராக மென்ஷன். இந்த இடத்துல மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கேருந்து என்ன ஆகும்? மார்க்கெட்டு அகெயின் ஒரு ஹை போகும். ஸோ ஓவரால் ப்ரொஜெக்ஷன் என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்த்தாச்சு. எங்கே பை பண்ணணும் எங்கே செல் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனாக சொல்லிட்டேன். இதில் உங்களுக்கு டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் என்னவாக இருந்தாலும் எப்போ வேணாலும் எந்த டைம்னாலும் கால் பண்ணலாம். அதன் கேண்டிஸ்டிக்ஸ் பொறுத்த அளவுக்கு எந்த வித கன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன்ஸுமே நமக்கு வந்து கிடைக்கல. ஸோ இப்போ அடுத்தபடியாக வந்து ஓவரால் பேட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டபிள்யூ பேட்டர்னில் இருக்குது மார்க்கெட். ஒரு ஹையிலேருந்து ஒரு லோ, ஒரு ஹையு, ஒரு லோ,
அகெயின் வந்து ஒரு டபிள்யூ பேட்டர்னில் ஒரு ஹை போயிட்டு இந்த இடத்துல ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. டபிள்யூ பேட்டர்ன் வந்து ஹேப்பன் ஆகலை. ஹேப்பன் ஆகாமல் ஃபாலோ ஆகிட்டு இந்த இடத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு அகெயின் வந்து ஒரு டீப்பாக ஒரு லாங்காக வந்து ஒரு புல்லிஷ் ஆக போகுது. அப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா டபிள்யூ பேட்டர்ன் வந்து ரிஜெக்ஷன் ஆயிருக்கு இந்த ஜோனில். டபிள்யூ பேட்டர்ன் ரிஜெக்டட் ஹியர். அப்போ ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல ரிஜெக்ஷன் ஆயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல இருந்து அகைன் ஒரு அட்டம்ப்ட் வைக்கும்போது இந்த இடத்த பிரேக் பண்ணி டபிள்யூ பேட்டர்ன் வந்து கன்ஃபார்ம் ஆகும். இந்த இடத்துல முதல் அட்டம்ப்ட்ல வந்து ஃபெயில்ட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல ஃபெயில்டு. ஸோ ஒன்ஸ் அகைன் இந்த பிரேக் அவுட் ஜோனுக்கு மேலே வரும்போது கண்டிப்பாக ஒரு டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி ஒரு கொஞ்சம் இல்லை ரொம்பவே லாங்கான ஒரு புல் ரன்னை சந்திக்க முடியும். ஸோ என்ன பொறுத்தளவுக்கு அடுத்த புல் ரன் இங்கே ஸ்டாப் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 2450 போச்சு அப்படின்னா சாரி 2520 அப்படிங்கிற ஜோனுக்கு போனதுமே நம்மளோட கோல்டோட அப் ட்ரெண்ட் ஸ்டாப் ஆகி டவுன் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்குது. ஸோ ஓவராலாக எங்கே பை பண்ணணும் 2300 பை பண்ணணும். ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது 2355 2350. முதல் டார்கெட் ப்ரைஸ் வந்து 2440. இந்த ஜோனை பிரேக் பண்ணும் பட்சத்தில் கோல்டு வந்து 2520 அப்படிங்கிறது போயிடும். ஸோ இந்த ட்ரேடிங்கில் உங்களுக்கு எதுவும் அப்டேட்ஸ் வேணும் சிக்னல்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா என் டேட்டா கனெக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனோட ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். நம்மளோட கம்யூனிட்டி லிங்க்குமே கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாமே முழுக்க உங்களுக்கு ஃப்ரீயாக வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுற ஆக்டாபேக்ஸில் ஜாயின் பண்ணாலே போதும். எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கிடச்சிரும். அதனால் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்டி வேணும்னு டேட்டா கனெக்ட் பண்ணுங்கள். பெஸ்ட் ப்ரைஸில் பையிங்கும் பண்ணிக்கலாம், செல்லிங்கும் பண்ணிக்கலாம். ஸோ எந்த மாதிரி இருந்தாலும் சரி ப்ராப்பராக ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்கள், மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக பேசிவ் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி அடுத்த ஒரு அப்டேட்ஸில் உங்களே சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கிரிப்ஷன். நன்றி. வணக்கத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் மறந்துட்டேன். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 3 பிளாக் ரோஸ் விழுந்திருக்கு. ஒரு 3 பிளாக் ரோஸ் விழுந்துச்சு அப்படின்னா மார்க் கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னா ஒரு புல்லிஷ் தான் ஆகும். கண்டிப்பாக அதையும் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். மென்ஷன் பண்ணால் மறந்துட்டேன். 3 பிளாக் ரோஸ் இந்த பேட்டர்ன் ஷேர் பண்ணலாம் வந்துருக்கு. 3 பிளாக் ரோஸ். ஸோ ஓவராலாக என்னென்ன ரீசன்ஸ்னால மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஆகும் பேரிஷ் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துட்டேன். இதில் எது டவுட்ஸ் எது இருந்தாலும் கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி அடுத்த ஒரு அப்டேட்ஸில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கிரிப்ஷன். நன்றி, வணக்கம்.